ஏங்க சொல்லு தாமரை. என்ன சிரிச்ச மாதிரியே இருக்கீங்க? சிரிச்ச மாதிரி இல்ல, ஃப்ரெண்டுக்கு பர்த்டே சொன்னேன்ல, என்ன அதுல இருந்து வெளில வரல. கலந்து விளையாடியா? ஆமா. நீங்க 10th முடிச்சுட்டு 11th and 12th வந்துட்டு நிறைய ஸ்கூல் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அந்த எல்லா ஸ்கூல் பார்த்து செட் ஆகிட்டு திரும்பி உங்க ஸ்கூலுக்கே வந்தேன். ஆமா. திரும்பியும் உங்க ஸ்கூலுக்கே வரும்போது அட்மிஷன் இருந்துச்சு, அவங்க சேர்த்துக்கினாங்களா ஃபர்ஸ்ட்? என்ன சேர்த்துக்கினாங்க. ஆனா சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. என்னாச்சுன்னா, நான் வந்து சேர்றப்பெல்லாம் காலாண்டு எக்ஸாமே ஆரம்பிக்க போகுது. அப்பதான் நான் வரேன் ஸ்கூல் சேர்றதுக்கு. அப்போ வந்து எங்க அண்ணன் நான் தான் போறேன், எங்க அப்பா அம்மாலாம் வரல. அப்போ நாங்க போனதும் அங்க வந்து அட்மின் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த அட்மிஷன் போடுறவரு, அவர் கேட்டார், நீங்க ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்கூலையும் போய் சுத்திட்டு இப்பதான் வருவீங்க, உங்களுக்கு அட்மிஷன் போடணுமான்னு கேட்டாரு. அதுக்கு எங்க அண்ணன் சொன்னாரு, அந்த ஸ்கூல்ல என்னென்ன ஃபெசிலிட்டி வச்சிருக்க, நீ என்ன ஃபெசிலிட்டி வச்சிருக்கா ஒரு ஸ்கூலான்னு சொல்லி அவர் திட்டி விட்டாரு. அது இது மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் பேச பேச சண்டை ஆகி போச்சு. ஆமா, வாக்குவாதமா ஆகி போச்சு. இப்ப என்ன ஆச்சு, அவர் சொல்லிட்டாரு, நீ போய் வந்து உங்க அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் வந்து ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நாங்க எங்க அண்ணன் வந்து அட்மிஷன்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, ஒண்ணு கேட்க முடியாது, வர ஸ்கூல் விட்டுட்டு கூட்டின்னு வந்துட்டாரு எங்க அண்ணன். சரி, நான் ஊருக்கு வந்துட்டு பார்த்தேன்னா, நான் வந்து கைனியில வந்து என்ன சொல்றது, அண்டை வெட்டுறது, மாடு மேய்க்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிறேன் நான். அப்புறமேட்டு ஊர்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தாங்க, என்னடா இந்த பையன் ஏற்கனவே ரொம்ப நாள் கழித்து தான் ஸ்கூல் சேரணும்னு போனா, அவனையும் அவங்க அண்ணன் இது மாதிரி கூட்டு வந்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. அப்புறம் ஊர்ல அந்த நல்ல மனுஷங்கன்னு சொல்லுவாங்க, எல்லா ஊர்லயும் 4 மனுஷங்க இருப்பாங்க, அந்த 4 பேர்ல இவங்களும். அவங்க என்ன பண்ணாங்க, அதான் என் ஃப்ரெண்டோட அவங்க அப்பா, சிவராமனோட அப்பான்னு சொல்லுவான் அவரு. அதுக்கப்புறம் நிறைய பேர், எனக்கு இப்போ பேர்லாம் மறந்துச்சு, அவங்க 4 பேர் தான் என்னை கூட்டு போயிட்டு ஃபாதர் கிட்ட போய் சொல்லி, இது மாதிரி நல்லா படிக்கிற பையங்க, அவன் லைஃப் வீணாயிட போகுது, நீங்க எப்படியாவது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது மனசு பண்ணி இவனை சேர்த்துக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் மன்னிப்பு கேட்டாங்க ஃபாதர் கிட்ட. அவங்க அண்ணனுக்கோசம் நாங்க மன்னிப்பு கேட்கறேங்க, அவன் வரமாட்டேன்னு சொல்றான் அவங்க அண்ணன், அவன் வேற ஏதோ வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மறைச்சு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்க, அவன் ஏதோ பழகி போயிட்டான், இவங்க அப்பா அம்மாலாம் பாவங்க, புள்ள படிக்கிற புள்ள வேஸ்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டு போனாங்க. அந்த 4 பேர் தான் இப்போ நான் நல்லா இருக்கிறேன். உங்க ஊர்லயே யாருன்னா இது மாதிரி 4 பேர் உங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க இந்த 4 பேரை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த 4 பேர் யாருன்ட்டு.